பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தானேனே தந்தானே தானே தானே தந்தானே. ஆமா வந்தானே வானில் கதிரவனே, தைப்பொங்கல் சீர்வரிசை தந்தானே. தைப்பொங்கல் சீர்வரிசை தந்தானே. ஆமா தந்தானே வயலாட்சியை, வள்ளலாறு அருட்பா போல் தந்தானே. வள்ளலாறு அருட்பா போல் தந்தானே. ஆமா மன்மத சாமி வந்து தந்தானே. மாரியாத்தா வந்து மஞ்சள் தந்தாளே. சங்க தமிழ்நாட்டு புற பாட்டு சொன்னாரே. ஆமா சாத்த 100 கூத்து சாமி வாழ்த்து சொன்னாரே. நெல்லையப்ப எங்க நெல்லையப்ப, நெல்லை நெல்லையப்ப சாமி வந்து நெல்லு தந்தாரே. காந்திமதி செப்புக்குள்ளே குங்குமம் தந்தாளே. காந்திமதி செப்புக்குள்ளே குங்குமம் தந்தாரே. ஐயா சங்கு சக்கர சாமி வந்து ஆமா சங்கிலியம்மன் மங்கள பாட்டு பாடுதான். வந்தார் தந்தார் மக்கள் அன்புக்கு பொங்கல் சீ தந்திடுவார். வாங்க வாங்க. ஆமா பொங்கல் வில்லு பாட்டுங்க. பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கமுங்க. ஓஹோ. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே, தலைமுறையே தந்தனத்தோம். ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோ, தந்தனத்தோம் பாட வந்தோ. பொங்கல் பானைக்குள்ள என்ன இருக்கு எட்டிப்பாரு, என்ன இருக்கு எட்டிப்பாரு. பாலரிசி வெல்லம் இயல் இசை, நாடகமே பாடும் வில்லு தட்டிப்பாரு, பாடும் வில்லு தட்டிப்பாரு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழடங்கி, அவ்வைக்கும் மூத்தவளே ஆனாலும் என்றைக்கும் இளையவளே அன்பு தமிழ் தாயே, உன்னுடைய சீரழமை திறம் வியந்து அடியேன் உன்னை வணங்குகின்றேன். ஆமாங்க. இன்னைக்கு பொங்கலோ பொங்கல் அருமையான பொங்கல் தினம்ங்க. இந்த வில்லுப்பாட்டுல நிறைய விஷயங்களை பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக அன்போடு கொண்டு வந்திருக்கோங்க. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. பொங்கல் நாளே சூரிய ஒளி வணக்கம் தான். நீங்க பிரணவம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒளியும் ஒளியும் தாங்க. அந்த ஒளி வணக்க நாளன்னைக்கு இந்த ஒளியான தொலைக்காட்சி நேயர்களுக்கு இத வில்லுப்பாட்டு சொல்ல வரோம்னா நாம தான் பாக்கியசாலி, அவங்களும் பாக்கியசாலி, இவங்களும் பாக்கியசாலிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேங்க. இந்த வில்லுப்பாட்டை பாடும் போதே எங்க அப்பா அடிக்கடி எனக்கு சொல்லி தந்த விஷயம் என்னன்னா கன்னடகம் தான். அதாவது அத்தனை அருட்பாக்களை எழுதிய வள்ளலாரே கையை கட்டி போகும்போது நம்ம எல்லாம் ஏமாத்துறங்க. என்னைக்கும் தன்னடக்கத்தோட தான் இருக்கணும், தமிழடக்கத்தோட தான் இருக்கணும். அப்படி நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேங்க. பொங்கலோ பொங்கல்னு சொல்றோமே, பொங்கலோ பொங்கல். இந்த வில்லுப்பாட்டுக்கும் பொங்கல் பண்டிகைக்கும் நிறைய பொருத்தம் இருக்குங்க. அப்படிங்களா? அதத்தான் தன்னடக்கத்தோட நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன வில்லுப்பாட்டுக்கும் பொங்கலுக்கு என்ன பொருத்தங்க? அதுல விஷயம் என்ன தெரியுங்களா? வள்ளல் பெருமான் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்பேற்பட்ட அருட்பாவை எழுதிட்டு 400க்கும் வார்த்தைக்கெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று அத்தனை பெருமைகளையும் இறைவன் திருவடியில வைக்கிறார். நான் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி தரேன். சொல்லுங்க. குடும்பம் நல்லா இருக்கணுமா, உலகம் நல்லா இருக்கணுமா, ஒரே வார்த்தையை பயன்படுத்துங்க. அதான் வில்லுப்பாட்டு வார்த்தைங்க. ஆமாம் என்பது வில்லுப்பாட்டு தரும் வெற்றி மந்திரம். புது வார்த்தை காயினேஜ் பண்ற மார்கழி மந்திரம்னு சொல்றேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டாள் திருப்பாவை, மாணிக்க வாசகர் திருவம்பாவை. இந்த ஆனாவையும் இந்த மானாவையும் தூக்கி வைங்க. திருப்பாவை திருவம்பாவை ரெண்டு சேர்ந்து வந்து இந்த உலகத்துல இதுக்கு எந்த சண்டை இல்லைன்னு சொல்லி அந்த ஆமான்ற வெற்றி மந்திரத்தை இந்த வில்லுப்பாட்டு சொல்வதற்கு காரணம் இதில் ஒற்றுமை இருக்கிறது. நீங்க இந்த அரிசியை எடுத்து பார்த்தாலே அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. பானைக்குள்ள எட்டிப்பாருன்னு சொன்னேனே, அதுக்குள்ள என்ன தத்துவங்கள் இதுனா அரிசின்னு எழுதி பார்த்தாலே அரியும் வந்துறாரு, சிவபெருமானும் வந்துறாரு. ஆக எல்லா ஒத்துமையும் இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஏன் சண்டை போடணும்? அம்மா குடுக்குற பொங்கலை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட வேண்டியதானே. இந்த பொங்கலுக்கும் வில்லுப்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேனே, அது என்னன்னு கேட்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? கல்லூரியில எத்தனை பேரை கேள்வி கேட்டு படிச்சிருப்பீங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பொருத்தம் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவதுங்க, நெல்லின் அறுவடையே பொங்கல்,
பொங்கல். நல்ல சொல்லின் அறுவடையே வில்லிசை பொங்கல். ஓஹோ. இந்த வில்லிசைக்கும் பொங்கலுக்கும் பொருத்தம் இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் வில்லுக்கும் நெல்லுக்கும் பொருத்தம் உண்டு. அப்படியா? வில்லு பிறந்தது பாண்டிய நாடு, இந்த வில்லிசை கலை பிறந்தது பாண்டிய நாடு. சரி. திருநெல்வேலி சீமை. திருநெல்வேலின்னு எழுதி பாருங்க, நெல்லு அதுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்குதுங்க. அதை விட என்ன பொங்கலுக்கு பெருமை வேணும்? தமிழ் கலை வில்லிசை, தமிழர் பண்டிகை பொங்கல். பொங்கலுக்கும் பானை உண்டு, வில்லுக்கும் பானை உண்டு. பொதுவா பானை பிடிச்ச வள் பாக்கியசாலி, எனக்கு பானை பிடிச்ச வர்ற பாக்கியசாலி. இதை விட என்ன பொறுத்த வேணுங்க? பொங்கல் பானைக்குள்ள நெய் பொங்கல் இருக்கும் இல்லீங்களா? வில்லிசை பானைக்குள்ள மெய் பொங்கல் இருக்கும். இப்ப முக்கியமான பொங்கலுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. சொல்லுங்க. வில்லுப்பாட்டும் தமிழனுக்கு நன்றியை சொல்லத்தான் வந்தது, உலக மக்களுக்கு நன்றியை சொல்லத்தான் வந்தது. இந்த பொங்கல் பண்டிகையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லதற்காக வந்ததுங்க. பொங்கல்ல 4 நாள் விழா இருக்குங்க. முதல்ல போகி, இந்திரனுக்கு மழை கொடுக்கறதுக்காக நன்றி. அடுத்தது பொங்கல், சூரிய ஒளி கடவுள் வள்ளல் பெருமான் பாடுகின்றாரே ஒளி தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்று, அந்த அருட்ஜோதி தெய்வத்துக்கு வணக்கத்தை சொல்றதுக்காக பொங்கல். மாட்டு பொங்கல் வயல உழுத மாடுகளுக்கு. இனிமே மாடு மாதிரி நிக்கிறேன் யாரையும் திட்டாதீங்க, மாடு மாதிரி மறைக்கிறேன் திட்டாதீங்க, அதுகிட்ட இருக்கிற சிறப்பு நமக்கு இல்லைங்க. அதனால மாடுகளுக்கு நன்றி. அடுத்தது கனு பொங்கல். என்ன தெரியுங்களா? காணும் பொங்கல்னு மாறிடுச்சு. ஒவ்வொருத்தரையா பார்த்து மனுஷனுக்கு உறவு தான் கட்டாயிடுச்சு. தனியா ஒருத்தர் பேசிட்டு போறான், அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் கையில ஒயர் இருக்குன்னு. மனுஷனோட மனுஷன் பேசுறதே குறைஞ்சு போச்சு. அப்படியே பேசினாலும் ஸ்கைப்ல தான் பேசுறோம். இந்த நிலையெல்லாம் மாறணுங்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நன்றி சொல்ற விழான்னு இந்த பொங்கலை வச்சாங்க. வில்லுப்பாட்டு எப்படி தெரியுமா? தந்தனத்தோம் ஆரம்பிக்குதே, அப்பவே என்ன சொல்லுது தெரியுமா? தன்னை தந்த தன்னை தந்த தன்னை தந்த ஒருவனுக்கு இந்த உலகம் நன்றி சொல்கிறது என்று சொல்லித்தான் தந்தனத்தோம் என்று சொல்லியே தந்தோம் தான் தந்தனத்தோம் ஆச்சு. அருமையா சொன்னீங்க. கலைஞன் ஒவ்வொருவனும் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று நினைக்கிறோம். நமக்கு ரேட்டுக்கு கடவுள் என்ன கொடுத்தாருன்னு நினைக்கிறத விட, மக்கள் என்ன கொடுத்தாரு நினைக்கிறத விட, நம்ம பாட்டுக்கு டேட்டையும் நிகழ்ச்சியும் பண்ணிக்கிட்டே இருந்தாலே ரேட்டு தானா ஏறும், நம்ம டியூட்டி ஏறிக்கிட்டே இருக்குங்க. அப்படிதான் வாழ்க்கையை வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு பெருமையை சொல்றேங்க. உழவர் என்ற வார்த்தை தான் உலகத்திலே பெருமையான வார்த்தை வள்ளுவர் சொல்லிட்டார். நீங்களும் நாங்களும் அப்புறம் டிஸ்கஸ் பண்ண கூடாது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொடுதுண்டு பின் செல்பவர்னு உழவ தூக்கி முதல்ல வச்சாரு. ஆனா அந்த உழவர் என்ற வார்த்தையை வள்ளுவ பெருமான் எங்களுக்கு பட்டமா கொடுத்திருக்கார். என்ன தெரியுங்களா? வில்லேர் உழவர் பகை கொள்ளிடும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகைன்னு சொல்லியிருக்கார். எங்களுக்கு வில்லும் இருக்கு சொல்லும் இருக்கு, அதை விட என்னங்க வெற்றி வேணும்? மொத்தத்துல விண்ணிலே இருக்கும் சூரியனுக்கும் மண்ணிலே இருக்கும் உழவனுக்கும் இந்த வில்லிசை பண்ணுக்கும் போட்ட முக்கோணம் தாங்க. ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கணும் நீங்களே. என்ன கேளுங்க பாப்போம். என்னன்னா இந்த பொங்கல்னு ஒரு உணவுல போய் ஒரு பண்டிகை வச்சிருக்காங்களே, யாராவது ஒருத்தர் உப்புமா உற்சவம் நடத்துறாங்களா? பூரி மேளா இல்லையே, ஏதாவது செய்யறாங்களா? இல்லையே. குருமா குரு பூஜை யாராவது அப்படி பண்ணிருக்காங்களா? சப்பாத்தி திருவிழா ஏதாவது நடத்துறாங்களா? இல்லையே. இடியாப்ப மேளா அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. பொங்கலுக்கு மட்டும் ஒரு விழா. அதுக்கு ஏன் தெரியுமாங்க? நீங்க பொங்கல் பானைக்குள்ள அம்மா வந்து அழகா சக்கரை பொங்கல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் போது உணவுன்னு நினைக்கிறோம். இந்த வில்லுப்பாட்டு உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறது. உணவு பொங்கல் மட்டுமல்ல, உணர்வு பொங்கல். நீ தமிழனடா, உன்னுடைய தமிழ் பண்டிகை பண்பாட்டை கலாச்சாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பண்டிகை கொண்டாடுகிறோம்டா. ஒருவனுக்கு ஒருவர் நன்றி சொல்ல வேலை வாங்கி கொடுத்தா அடுத்த நிமிஷம் மறந்துறது, அது இருக்க கூடாது. நன்றி சொல்லும் திருவிழா. மேல இருக்கிற சூரியனுக்கும் கீழே இருக்கிற மண்ணுக்கும் மத்தியில நடமாடுற உழவனுக்கும் நன்றி சொன்னா வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு பொங்கலாக இதை பார்க்கிறேங்க. உணர்வு திருவிழா. ஆமாங்க, அழகா சொன்னீங்க. அருமை அருமை. இன்னொன்னு சொல்றேன், பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா பயிர் வளரும் தெரியுமா உங்களுக்கு? இசையை கேட்டு பயிர்கள் வளர்கிறது. அதனால இந்த வில்லிசை நிகழ்ச்சி வெறும் நிகழ்ச்சி பொங்கல் அல்ல, மகிழ்ச்சி பொங்கல், கலை பொங்கல், கருணை பொங்கல், கவிதை பொங்கல், கருத்து பொங்கல், குறவை ஒலி பொங்கல், சபாஷ் கதிரவ ஒளி பொங்கல்க. பொங்கலுக்கு நம்ம பொதுவா எப்படி கேட்போம்? உங்க வீட்டுல பால் பொங்கியாச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது பாலுக்குள்ள பல வார்த்தைகள் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் அன்பால் பொங்கியாச்சா, பாசத்தின் பால் பொங்கியாச்சா, நேசத்தின் பால் பொங்கியாச்சா, கருணையின் பால் பொங்கியாச்சா என்று கேட்பதுதான் இந்த அற்புதமான பண்டிகை. பழமைக்கும் புதுமைக்கும் இணைப்பு போட்டது தாங்க இந்த பொங்கல். உங்கள்கிட்ட இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. முக்கியமானது பொங்கல் கருத்து, அதனால உங்கள்கிட்ட கேக்குறேன். சரி, உலகத்திலேயே ரொம்ப பழசு எது? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். உலகத்திலேயே ரொம்ப பழசு அதுவா இதுவா எதுன்னே தெரியலீங்களா? தெரியலீங்களா? நான் சொல்லட்டுங்களா? உலகத்திலேயே ரொம்ப பழசு எது தெரியுமா? எது? ஆதாம் ஏவாள் காலத்து சூரியன். சரி, பழசுக்கு தான் பதில் சொல்லல. சரி, உலகத்திலேயே ரொம்ப புதுசு எது சொல்லுங்க பாப்போம். புதுசு
இதுவா இருக்குமோ? இதுவும் தெரியலையா? அதுவா இருக்குமோ? அதுவும் தெரியலையா? தெரியலீங்க. தெரியலையா? தெரியலீங்க. உலகத்திலே ரொம்ப புதுசு எது தெரியுமா? எது? நாளைக்கு காலையில வரப்போற சூரியன். ஆஹா. அதாவது இங்க ஒரே சூரியன் ஆமா. எப்படி புதுசாகவும் பழசாகவும் இருக்க முடியும்? ஆஹா. அது சூரியனால் மட்டும்தான் இருக்க முடியும். ஆஹா. அப்பேற்பட்ட பெருமை சூரியனுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்னங்க? வள்ளலார் அருட்பாவில ஆ. ஒரு அருமையான பாடல் பாடி இருக்காருங்க. ஆஹா. நம்ம வந்து சூரிய ஒளியில பொங்கல் வைக்கிறோம். சரி. வள்ளலார் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆ. சூரிய ஒளியே பொங்கல்னு சொல்றாரு. வாலே. எப்படி தெரியுமா சொல்றாரு? எப்படி? பொழுது விடிந்ததென் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியதெங்கும். என்ன அருமையான பாடல்! ஆஹா. பூபால பாடல். ஆமாங்க. பொழுது விடிந்ததன் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியதெங்குங்கிறார். வாலே. அந்த ஒளியே பொங்கல் என்று சொல்கிறார். ஆஹா. அப்பேற்பட்ட சூரிய ஒளிக்கு ஆ. சிறப்பான சமுதாய காரணங்கள் என்னன்னு யோசிச்சங்க. என்ன? சமய ரீதியா நிறைய காரணங்கள் இருக்கு. இருக்கு. ஆனால் சமுதாய ரீதியா வில்லுப்பாட்டு சொல்லும் இல்லையா? ஆமா. சூரியனுக்கு ம். ஒளி தருவதில் பேதமே கிடையாது. இல்லை. சேலத்துக்கு மட்டும், கோயம்புத்தூருக்கு மட்டும், திருநெல்வேலிக்கு மட்டும், இத்தாலிக்கு மட்டும்னா தருது? இல்லை. வந்தா எல்லாருக்கும் வருது. உலகத்துக்கு. இருட்டானா இருட்டுதான், ஆமாங்க. பகல்னா பகல்தான். ஆமா. இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு நியதியை சூரியன் நமக்கு சொல்லித் தருகிறது. பேதமில்லாத ஒளி. வாலே. அந்த பேதமில்லாத ஒளிதான் இறைவனுடைய அன்புங்க. ஆஹா. அப்புறம் சூரியனை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, எப்படி? கிட்ட போகவும் முடியாது, முடியாது. இல்லாம இருக்கவும் முடியாது. ஆமாங்க. அதனால சுட்ட பழமாகவும் நினைக்கலாம், ஆ. சுடாத பழமாகவும் நினைக்கலாம். ஆஞ்சநேயர் வாழ்க்கையில சொல்லுவாங்க தெரியுமா? ஆஹா. சூரியனை பழம்னு நினைச்சு பிடிக்க போனார்னு. ஆமா. அப்படி சுட்ட பழமாவும் இருக்கலாம், சுடாத பழமாவும் இருக்கலாம். ஆஹா. ஒரு சரியான தூரத்தை மெயின்டைன் பண்ணுது. ஆமா. அதுதான் சோசியல் டிஸ்டன்ஸோ. அப்பயே அன்னைக்கே ஒரு அழகா கடைபிடிச்சிருக்கு பாருங்க. வாலே. அப்புறம் விடிவதும் சூரியனால், ஆஹா. விளைவதும் சூரியனால். வாலே. அதாவது இருப்பது பரந்த வானம், ஆஹா. அது கொடுப்பது பரந்த ஞானம். ஞானம். சூரியனை பற்றி மட்டுங்க ஆ. சொல்லும் போது ஆ. முக்கியமா ஒரு விஷயம் செய்யணும். என்ன? நம்ம எல்லாரும் உழைக்கிறது எப்படி உழைக்கணும்னா, எப்படி? கீழே பார்த்தே உழைக்காதீங்க, ஓஹோ. மேல பாருங்க. ஆ. சூரியன் என்னைக்காவது செகண்ட் சாட்டர்டே லீவ் எடுத்திருக்கா? இருக்கா? மே வெக்கேஷன் எடுத்திருக்கா? இல்லையே. ஹாலிடேஸ் எடுத்திருக்கா? இல்லையே. வாழ்க்கையில ஓய்வே எடுக்காத ஒருவன் உழைப்பாளி என்றால் ஆஹா. அது நம்ம கண்ணுக்கு மேல இருக்கிற இமை கூட நம்ம தூங்கும் போது தூங்கிடுது. தூங்கிடுது. ஆனா மேல இருக்க சூரியன் வர்றதே இல்லாம இருந்ததே கிடையாதுங்க. இல்லை. என்னைக்குமே வந்து கொண்டு வாழ்க்கையில ஒளி தந்திருக்கக்கூடிய சூரியனை ஆ. பொங்கலிலே வணங்குகிறோம் என்றால் என்றால் அதுக்கு ரெண்டே காரணம். என்ன? மேல இருக்கிற சூரியன் சூரியன் தான், ஆமா. கீழே இருக்கிற உழவனும் சூரியன் தான். வாலே. ரெண்டு சூரியனுக்கும் இணைத்துத்தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் பின் செல்பவர் செல்பவர் அப்படின்னு சொல்றாரு. ஆஹா. சூரியனுக்கு எங்க அப்பா ஒரு பாட்டு எழுதினாங்க. என்னங்க அது? ஏன்னா எங்க அப்பா பாட்டு எப்படிப்பட்ட பாட்டுன்னா, எப்படி? அப்டேட்டிங் சாங். ஆஹா. வயசு என்னமோ 94. ஆ. ஆனா அவங்க எழுதின பாட்டை பாருங்க, ஆ. தாளை இல்லாம பாடி காமிக்கிறேன். வாலே. சூரியன் நம்மை காத்திடவே சுறுசுறுப்பாக எழுகின்றான், உலகுக்கு குருவாய் ஆகின்றான், உழைப்புக்கு ஞான ஒளி தருகின்றான். சரியான ஜால்ரா. சம்பளம் கேளாத தொழிலாளி, ஆஹா, சர்ச்சைகள் இல்லாத முதலாளி, உழவனின் ஆன்மீக கூட்டாளி, உலகோர்க்கு வெற்றி தரும் போராளி. சூரியன் எப்படியா? ஆஹா. லாபத்தில் பங்கு கேட்டறியான், கோபத்தில் சத்தம் போட்டறியான். திடீர்னு வந்து பொசிக்கிட்டார்னு வச்சுக்கோங்க, ம். பண்ணலையே. ஆஹா. பாபம் என்ற எழுத்தறியான், தேதி கடிகாரம் பார்த்தறியான். அப்புறம் இவ்ளோ தெரிஞ்ச அவனுக்கு ஒண்ணு தெரியாதான். ம். எங்க அப்பா சிந்தனையை பாருங்க. ஆஹா. போட்டு கொடு எனும் கேள்வி புரியாது, போனஸ் என்ற வார்த்தை தெரியாது, மனச்சான்றுக்கு ஒரு வடிவமல்லோ, குணச்சான்று கொள்கை வீரனல்லோ, சூரியன் நம்மை காத்திடவே சுறுசுறுப்பாக எழுகின்றான். எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க. ஆஹா. இன்னைக்கு நம்ம அலாரம் அடிச்சா அலாரத்தை அமுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமா. நமக்கெல்லாம் விடிவது அந்த அற்புதமான சூரியன் தான். வாலே. அதத்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, ம். என்றைக்கும் அருட்ஜோதி தெய்வம் என்ன அவர் சொன்னதே, ம். அடிமுடி காணாத ஜோதியை வணங்கும் போதே, அண்ணாமலையில் அந்த ஜோதியை வணங்கும் போதே ம். அது கீழைக்கும் மேலைக்கும் சூரியனை போய் தொட்டதுனால தான் அது அண்ணாமலை ஜோதி என்கிறார். ஆமா. நாம் சூரிய வணக்கம் செய்வது போல் ம். அவர் ஏற்றிய வடலூர் விளக்கும் இன்றைக்கு சூரிய வணக்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க. தீபத்தை பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். ஆமா. நெல்ல
நெல்ல பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும், ஆஹா. அரிசிய பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். சரி. அதுக்கு யாரும் கட் அவுட் போட்டு கும்பிட போறது இல்ல. இல்லை. ஆனா கடவுள் கொடுத்த கட் அவுட்டே அதுக்கு எப்படின்னா எப்படி? அன்போடு கும்பிடுற மாதிரி ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, ஆஹா. அத்தனையும் அதற்கு அன்புக்காக கொடுக்கப்பட்டதுங்க. பலே. வள்ளல் பெருமாள் சொன்ன அருட்ஜோதி தெய்வத்தை பத்தி சொன்ன இல்லையா, ஆமா. நீங்க ஒரு தீபம் ஏற்றி பாருங்களேன், சரி. அத போய் தொட்டு பாருங்களேன், ஆ. சூடா இருக்கும். ஓ. ஆனா அதுக்குள்ள ஒரு தன்மை இருக்கும். ஆஹா. அதத்தான் பாரதி பாடினான், ஆ. தீக்குள் விரலை வைத்தால் ம். நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அந்த சூரிய ஒளியை இந்த தை மாதம் பொங்கல் கொண்டாடுகிறதுங்க. பலே. எல்லாரும் வைகரை துயில் எடுத்தோம், பொங்கல் வந்தாச்சு. ஆமா. பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். இது பொங்கல் சாப்பிட்ட பிறகு வர சவுண்டா, சாப்பிட்டதுக்கு முன்னாடி வர சவுண்டா? சாப்பிட்ட பிறகுதான். அப்பவும் இவ்வளவுதானா? பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். புது பானை, பால், அரிசி, வெல்லம், பால் பொங்க பொங்க பொங்கலோ பொங்கல். ஆஹா. பானைக்குள்ள எட்டி பாருங்க, எட்டி பார்த்தா? இயல் இசை நாடகம் இருக்குங்க. ஆமா. நீங்க சொல்லுவீங்க பால், அரிசி, வெல்லம் தானே இருக்குன்னு. அதானே. அரிசி இயல் தமிழ், ஆமா. அதுதான் வயல் தமிழ். ஆமா. வெல்லம் இசை தமிழ், அதுதான் இனிய தமிழ். சரி. பால் பொங்கி குதிக்கிறதே, ஆமா. அதுதான் நாடக தமிழ். ஆஹா. அந்த முத்தமிழ் தான் இந்த வில்லிசை தமிழ். இயல் இசை நாடகம் மூன்றும் கலந்த இந்த முத்தமிழால ஆமாங்க. உழவனுக்கு வணக்கம் சொல்லணும்னு நினைச்சேங்க. சரி. அந்த வில்லிசை தான் ஆ. வயலிலே இருக்கக்கூடிய நெல்லிசை என்று நெல்லிசை. சொல்லும் அளவுக்கு ஆஹா. இதோ வருகிறது வில்லிசை தமிழ். பலே. உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை, ஓஹோ. தமிழ் உலகத்துக்கு எடுத்து கூறும் வில்லிசை. ஆமா. உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை, தமிழ் உலகத்துக்கு எடுத்து சூரும் வெல்லிசை. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு 2 கையால் வா என்று தை பொங்கல வணங்கினேன். ஓஹோ. என்ன வாட்டிடமே தமிழ் தாயை வேண்டினேன். ஆமா. எப்படி உன்னை தனியாக ஓஹோ. வாழ்த்துவது என்று கேட்டா, எனக்குள்ள நீ இருக்காய் உழவனே, ஓஹோ. அட உனக்குள்ள நான் இருக்கேன் தமிழனே. ஆமா. உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை, தமிழ் உலகத்துக்கு எடுத்து கூறும் வில்லிசை. வீடு நிறைய வெள்ள அரிசி, வயிறு ஓஹோ. நிறைய சக்கரை பொங்கல், வெள்ளிய மட்டும் அவரை வெள்ளி விளையுதே. ஆமா. ஆமா. வீடு மேல கூற படரும் கொடிகளே. ஓஹோ. கிராமிய வில்லு பாட்டு தெய்வத்திடம் கேட்டதுதான், முற்றத்தில பொங்கல் விழா வண்ணமே. ஓஹோ. அதில் முக்கனையும் சர்க்கரை நான் வண்ணமே. ஆமா. உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை, ஓஹோ. தமிழ் உலகத்துக்கு எடுத்து கூறும் வில்லிசை. நம்ம வீட்டுல பாக்குறது அரிசி பொங்கல்ங்க. ஆமா. வள்ளுவர் வீட்டை பாத்தீங்கன்னா ஆ. அந்த அரிசி பொங்கலே தமிழ் பொங்கலா இருக்கும். ஆஹா. வள்ளலார் வீட்டுல பாத்தீங்கன்னா ஆ. அந்த அரிசி பொங்கலே அன்பு பொங்கலா இருக்கும். ஆஹா. பாரதியார் வீட்டுல பக்தி பொங்கலா இருக்கும். பலே. பாரதிதாசன் வீட்டுல புரட்சி பொங்கலா இருக்கும். பலே. கம்பன் வீட்டுல கன்னி தமிழ் பொங்கலா இருக்கும். ஆஹா. தை மகளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? என்ன? அதாவதுங்க, ஆ. எல்லா மாசமும் போய் தமிழ்த்தாயிட்ட கேட்டுதான், சரி. எனக்கு 5 எழுத்துல பேர் வை, ஆ. எனக்கு 4 எழுத்துல பேர் வைன்னு. ஆ. எல்லா மாசத்தையும் நீங்க போட்டு பாருங்க. போட்டா? புரட்டாசின்னு போட்டீங்கன்னா 5 எழுத்து, ஆமா. சித்திரைன்னு போட்டீங்கன்னா 4 எழுத்து, 4 எழுத்து. ஆவணின்னு போட்டீங்கன்னா 3 எழுத்து, ஆமா. ஆடி ஆனின்னு போட்டீங்கன்னா 2 எழுத்து. ஆ. ஐயோ பாவம், விடப்பட்ட ஒரே மாதம் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற மாதம். ஆமா. உனக்கு என்னப்பா பேர் வேணும் தமிழ்த்தாய் கேட்டப்போ கேட்டப்போ? ஒரே வார்த்தை சொல்லிச்சான், ஆ. எனக்கு எளிமையா ஒரே ஒரு எழுத்துல பேர் வைங்கன்னு சொல்லிச்சான். ஆஹா. அப்பதான் ஆ. தை என்று பெயர் வைத்தார். தை. அது உள்ள ஒரு அருமையான தத்துவம் இருக்கு தெரியுங்களா? என்னங்க அது? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்றாங்களே, ஏன் ஆமா. தெரியுங்களா? ஏன்? இந்த உலகத்துல கந்தலான மனங்கள் எங்கெங்கே இருந்தாலும் அதை தமிழ்த்தாயின் அன்பு கொண்டு தைத்து 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 மக்களை எல்லாம் ஒற்றுமையாக்கி பலே. கந்தலை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் தான் இது. தமிழர்களுக்கு இன ஒற்றுமை தேவை, ஆஹா. அன்பு ஒற்றுமை தேவை, ஆமா. பாச ஒற்றுமை தேவை. பலே. எல்லாத்தையும் இந்த தை வந்து தச்சு தச்சு இணைச்சு வச்சிருது பலே. அப்படின்னு கூட நம்ம சொல்லி சொல்லி இந்த தை மாசத்தை வணங்கலாங்க. ஆமாங்க. மொத்தத்துல உழவன் கதிரவனை கும்பிடுகிறான், ஆமா. கதிரவன் உழவனை கும்பிடுகிறான். பலே. இருவரையும் நாம் வணங்குவோம். வணங்குவோம். அதுவே எங்கள் வில்லிசை கொடுக்கும் அற்புதமான கருத்து. ஆஹா. வாழியவே பல்லாண்டு காலம், பிரணவம் தொலைக்காட்சி வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, வில்லிசை பொங்கல் அது வாழியவே, ஆமா. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உயிராக வாழிய 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 வாழியவே. ஆ